அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட்ஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய விவசாய பூமி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட் 7 ஏக்கர் 36 சென்ட்டு. இந்த அழகான மேற்கிருந்து கிழக்கு நோக்கி கூடிய மண்பாதை, சமதளமான செம்மண் பூமி. இதில் ஒரு அக்ரிகல்ச்சர் டேரிஃப் 5 HP EB லைவ் கண்டிஷனில் இருக்குது. ஒரு போர்வெல் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருக்கிறாங்க. நேஷ்னல் ஹைவேஸ் NH 44 கரெக்டாக 3.5 கிலோமீட்டரில் கிழக்கு பகுதியில் இந்த பூமி இருக்குது. தென்பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் இந்த வேலி பக்கத்து இடத்துக்காரங்க போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரியாக இருக்கிறதுனால மேற்கு பக்கமும் வடப்பகுதியிலையும் நம்ம வேலி போட வேண்டியிருக்கும். மண் நல்லா இருக்குது. நீங்கள் எல்லா டைப்பான விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற பூமி. காரணம், இங்கே விண்டு மில் இல்லை, ஹை டென்ஷன் பவர் லைன் இல்லை, சோலார் ப்ராஜெக்டும் இல்லை. தென்பகுதியிலேருந்து வரக்கூடிய சவுத் பெல்ட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு டோலுக்கு முன்னாலே நம்மளுக்கு பூமி வந்துடும். அதனால் டோல் கொடுக்க வேண்டியதில்லை. நல்ல இலக்கமான செம்மண் பூமி. தைரியமாக எல்லா டைப்பான இந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் பொதுவாக கொஞ்சம் வறட்சியான இடம், தண்ணி தேங்காத பூமியில் தான் ட்ராகன் ஃப்ரூட்லாம் போட முடியும். 100% பண்ணலாம். அல்ட்ரா ஹை டென்சிட்டியில் மேங்கோ கல்டிவேட் பண்ணோன்னா இதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன கூட்டு பண்ணையம், அதில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இங்கே ஃபார்ம் ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த பூமியை பயன்படுத்திக்கலாம். காரணம், நம்ம வீடியோட கடைசி பகுதியில் குளம் காமிப்பேன். பெரிய குளம் இது. நம்ம இடத்துடைய வடப்பகுதியில் உள்ள பவுண்ட்ரியில் வாழை போட்டிருக்கிறாங்க. பொதுவாக வாழை போடுறாங்கனாலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் வாழை நல்லா இருக்கும். மேற்கு பகுதியும் அழகான குளத்து கரைக்கும் நம்ம இடத்துக்கும் ரோடு போகுது. தெற்கிருந்து வடக்கு நோக்கி ரோடு போகுது. நம்ம இடத்துடைய EB போலில் 5 HP EB அக்ரிகல்ச்சர் டேரிஃப் கரண்ட்டாக லைவில் இருக்குது. இந்த ஒரு சின்ன பம்ப் ரூமு, மோட்டார் எதுவுமே இல்லை. போர்வெல் இருக்குது. இதோட பத்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ரெவென்யூ ரெக்கார்டு 1994, 95, 96 ஸ்டார்ட் ஆகுது. இது மேற்கு பகுதியில் உள்ள குளம். நவம்பர் மிடில் ஆயிடுச்சு. இன்னும் சரியான மழை கிடைக்காதனால தண்ணி இல்லாத வறண்ட பூமியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க. எவ்வளவு பசுமையாக நம்ம மாற்றுறோமோ அப்போ தான் பூமி மழை காலத்தில் நம்மளுக்கு தேவையான மழை கிடைக்கும். இல்லாட்ட ஒரு சகாரா பாலைவனம் மாதிரி வறட்சியான ஒரு பின்தங்கிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் மாறதுக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பை கொடுத்துட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வளங்களை, இயற்கை வளங்களை அழிக்காத அளவுக்கு மரங்களை கொண்டு வாங்க, நட்டு பசுமையாக்கலாம். இது நம்ம இடத்துடைய மேற்கு பகுதியில் போகக்கூடிய கவர்மெண்ட் பாதை, மண் பாதை. 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பாதை போகுது. அந்த வேலிக்கும் குளத்துக்கரைக்கும் இடையில் இந்த பாதை போகுது. ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள். இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.